Hi students, welcome to 7th Standard English. Today we are going to learn about the topic Unit 3 Jan Eyre. At headset ஒரு இடம். Jan Eyre is 10 years old. 10 வயது சிறுமி Jan Eyre. Both her parents are dead. அவளோட அம்மா அப்பா இறந்துட்டாங்க. She lives with her auntie, Mr. Reed. அண்ட் 3 கசின்ஸ். அவங்களோட ஆன்ட்டிக்கு 3 பிள்ளைங்க, எல்சா, ஜான் அண்ட் ஜார்ஜியானா. அவங்க 3 பேரும் அந்த ஆன்ட்டியோட பிள்ளைங்க. பெஸ்ஸி இஸ் ஏ சர்வெண்ட் மேட். பெஸ்ஸி அந்த வீட்டில் உள்ள வேலைக்கார பொண்ணு பெஸ்ஸி. மிஸ் ஜான், கீப் அவுட் ஆஃப் மிஸ்ஷீப் டுடே. இன்னைக்கு நீ ஏதாவது குறும்பு பண்ணாத. ரீட் இஸ் இன் எ ஃப்ரைட்ஃபுல் மூட் அட் பிரேக்ஃபாஸ்ட் திஸ் மார்னிங். அவங்க பிரேக்ஃபாஸ்ட் நேரத்தில் ரொம்ப கோபமான மூட்டில் இருந்தாங்க. ஜான், ஓ சி நெவர் டேக் நோட்டீஸ் ஆஃப் மீ எனிமோர். ஐ திங்க் சி கைட் இன் த சிட்டிங் ரூம்ஸ். இட் சி ஹியர்ஸ் மீ கம்மிங் டவுன் த ஸ்டேர்ஸ். அவங்க கோபத்தில் இருக்காங்க. சரி, அவங்க என்ன கண்டுகொள்வதே இல்லையே. ஆனால் நாம் படிக்கட்டில் இறங்கி வரும்போது அவங்க என்ன செய்யாங்க, ஒளிந்து கொள்கிறாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்கிறான். ஐ ஆம் ஸ்பீக்கிங் ஆஃப் மிஸ் ஜார்ஜியானா அண்ட் எலிசா. அவங்க இது பெஸ்ஸி ஜார்ஜியானாவை பற்றியும் எலிசாவை பற்றியும் சொல்கிறாங்க. நோ ஸ்குவரலிங் வித் தோஸ் டூ ஆர் யூ வில் ஹேவ் த ஹோல் கவுஸ் இன் ஆப்ரார். நீ அவங்க 2 பேர் கூட சண்டை போடாத, வீடே ரகலை ஆயிரும், ரொம்ப சத்தம் ஆயிரும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓ இட்ஸ் நாட் மீ ஹூ ஸ்டார்ட் இட். ஐ வில் ஹைட் மை செல்ஃப் இன் த லைப்ரரி வித் அங்கிள்ஸ் ரீட்ஸ் புக்ஸ். நான் அவங்கள பார்க்கும்போது நான் என்ன செய்வேன், அங்கிள் ரீடோட லைப்ரரியில் போய் ஒளிஞ்சு கொள்வேன் அப்படின்னு சொல்கிறா. யார்? ஜான் சிட் ஆன் த ஃப்ளோர் அண்ட் லுக்ஸ் த்ரோ எ பிக்சர்ஸ் புக்கு. அவள் அங்கே உட்காந்துருந்து பிக்சர்ஸ் புக்கை பார்த்துட்ருக்கா. ஜான், ஜார்ஜியானா அண்ட் எல்சா கம். ஜானும் ஜார்ஜியானாவும் எல்சாவும் வர்றாங்க. ஜான், சீஸ், அவள் இங்கே இருக்கிறாள். ஜான், வாட் டு யூ வாண்ட்? உனக்கு என்ன வேண்டும்? ஜான், ஹவ் டேர் யூ ஆஸ்க் மீ வாட் டு யூ வாண்ட்? கம் ஹியர் வென் ஐ கால் யூ. உனக்கு என்ன துணிச்சல் இருந்தா நீ என்ன வேணும்னு என்னட்ட கேட்ப. எல்ஷா, வாட் ஆர் யூ ரீடிங் நோ? நீ என்ன ரீட் பண்ணிகிட்ருக்க? ஜான், பிவிக்ஸ் ஹிஸ்ட்ரிஸ் ஆஃப் பிரிட்டிஷ் பேர்ட்ஸ். அதனால் பிவிக்ஸ் என்பவர்கள் பிரிட்டிஷ் பறவைகளின் வரலாறு பற்றி நான் ரீட் பண்ணிகிட்ருக்கேன். ஜான், ஷோமி, காட்டு. எல்ஷா, இட்ஸ் ஒன் ஆஃப் ஃபாதர்ஸ் புக். இது அப்பாவின் புத்தகங்களில் ஒன்று. யூனோ, உனக்கு அது தெரியுமா? நாட் ஒன் ஆஃப் தீஸ் புக்ஸ் பிலாங்ஸ் டு யூ. அது உனக்கு சொந்தமானது அல்ல. ஜான், பிரிங் இட் டு மீ ஹியர். அது இங்கே என்னிடம் கொண்டு வா அப்படின்னு சொல்கிறான். ஜான் ரைசஸ் த ஹோசியஸ்லி கோஸ் டு ஜான். ஜான் எச்சரிக்கையாக எழுந்து ஜானுடன் செல்கிறார். யூ ஹாவ் நோ பிஸ்னஸ் டு டேக் அவர் புக்ஸ். யூ ஆர் ஏ டிபெண்டன்ட். யூ ஹாவ் நோ மணி. யுவர் ஃபாதர் லெஃப்ட் யூ none. யூ ought to beg not to live here with gentlemen's children like us, who stand by the door there, out of the way of the mirror and the windows. ஜான் சொல்கிறான், உனக்கு எங்கள் புத்தகங்களை எடுக்கிறதுக்கு எந்த உரிமையும் இல்லை. நீ எங்களை சார்ந்திருப்ப. அப்படின்னா உனக்கு பணமும் கிடையாது, உனக்கு இது பேரண்ட்ஸும் கிடையாது. நீ பிச்சை எடுத்து தான் ஆகணும். ஆனால் நீ எங்களுக்குள்ள பொருட்களை என்ன செய்யாது, எடுக்காத அப்படின்னு சொல்லி நீ வாசலுக்கு அங்கே வெளியே போய் நில்லு, கண்ணாடியும் ஜன்னலையும் விட்டு நீ அங்கே வெளியே போய் நில்லு அப்படின்னு சொல்லிட்டு யார்? ஜான் சொல்கிறான் ஜான்கிட்ட. ஜான் moves a few steps away. John throws the books at her. John runs towards Jan and grabs her and shoulder. He hit her with something. 1 or 2 drops of blood from her head tickles with her neck. Elsa screams. Bessie and Mrs. Reed come. ஜான் அவங்கள விட்டு சில அடி தள்ளி போய் நிற்கிறா. அவன் ஜான் என்ன செய்யான்னா அவளுக்கு மேலே புத்தகங்களை தூக்கி எறிஞ்சிட்டு அவளை நோக்கி ஓடி அவளுக்கு முடியை பிடிச்சி இழுத்து இறுக்கம் பிடிச்சி அவளை என்ன செய்யான், ஓங்கி தலையில் அடிக்கான். அப்போ தலையில் அடித்ததில் அவளுக்கு தலையிலேருந்து ரத்தம் அப்படியே வழியுது, கழுத்து வழியாட்டு ரத்தம் வழியுது. அந்த நேரம் பார்த்து பெஸ்ஸியும் ரீடும் அந்த இடத்துக்கு வர்றாங்க. பெஸ்ஸி, டியர் வாட் ஃபெரி டு ஃப்ளை
at masters. John likes this. அன்பே ஜான், நீ ஏன் இவ்வளோ கோபத்துடன் பாய்ந்து வருகிறாய்? மிஸ்டர் ரீட், ஃப்ரைட்ஃபுல் சைல்டு, டேக் ஹர் அவே இன் த ரெட் ரூம் அண்ட் லாக் ஹர் இன் தேர். மிஸ்ஸஸ் ரீடு சொல்கிறா, இவன் வந்து பயங்கரமான சிறுமி, இவளை வந்து ரெட் ரூம்லுக்குள்ளால போய் பூட்டி போடுங்க அப்படின்னு சொல்கிறா பெஸ்ஸி. பட் மிஸ்ஸஸ் ரீடு, ஆனால் மிஸ்ஸஸ் ரீடு, மிஸ்டர் ரீடு, த ரெட் ரூம், டூ அஸ் ஐ சே, நான் சொல்கிறேன் ரெட் ரூமில் பூட்டுங்க. பெஸ்ஸி, டோன்ட் ஐ சே, நான் அப்படின்னு அவள் சத்தம் போடுறான். ஜான், ஐ த்ரோ த புக் அட் மீ. ஜான் சொல்கிறா, என் மேலே அவன் புத்தகத்தை தூக்கி எறிஞ்சான். பெஸ்ஸி, கம் குயிக்லி, வாட் ஷாக்கிங் பிஹேவியர் ஃபார் எ யங் கேர்ள். வேகமாக வாங்க, இந்த சிறுமி வந்து எவ்வளவு அதிர்ச்சியாக நடந்திருக்கிறா. பெஸ்ஸி brings Jan to the red room and leaves her there. Jan collapses to the floor and cries. She hears some noise and screams. பெஸ்ஸியும் ஜானும் சிவப்பு அறையில் அவளை விட்டுட்டு வர்றாங்க. ஜான் வந்து என்ன செய்யா, தரையில் போய் அப்படியே பொத்துன்னு விழுந்து சத்தம் போட்டு அலறா. அந்த நேரம் பார்த்து ஏதோ ஒரு சத்தத்தை கேட்டு ரொம்பவும் அலறா. ஜான், பெஸ்ஸி, லெட் மீ அவுட் ப்ளீஸ், லெட் மீ அவுட், ஹெல்ப் மீ பெஸ்ஸி. மிஸ் ரீட் அண்ட் பெஸ்ஸி அப்பியர்ஸ் அவுட் இன் த ஹால். ஜான், பெஸ்ஸி, என்னை வெளியே விட்டுரு ப்ளீஸ், தயவு செய்து என்னை வெளியே விட்டுருன்னு சொல்லி அந்த நேரம் ரீடும் பெஸ்ஸியும் அந்த ரூமுக்குள்ளால வர்றாங்க. மிஸ்ஸஸ் ரீட், வாட் இஸ் த ஹோரிபிள் சைல்டு அப் டு நோ? மிஸ்டர் ரீட் கேட்குறாங்க, அந்த பயங்கரமான சிறுமி இப்போ அங்கே என்ன பண்ணுறா அப்படின்னு சொல்லிட்டு. பெஸ்ஸி, ஜான், ஆர் யூ ரைட், நீ இப்போ நல்லா இருக்கியா? ஜான், லெட் மீ அவுட் ப்ளீஸ் பெஸ்ஸி, என்னை வெளியே விடு ப்ளீஸ், தயவு செய்து பெஸ்ஸி என்னை வெளியே விடு. பெஸ்ஸி, ஆர் யூ ஹர்ட், உனக்கு ஒரு காயம் ஏற்படவில்லை? வாட் இஸ் த மேட்ரு, உனக்கு என்ன ஆச்சு? ஜான், ஐ கேர்டு சம்திங் ப்ளீஸ் அன்லாக் த டோர், நான் ஏதோ சவுண்டு கேட்டேன், என்ன கதவை திறந்து விடு அப்படின்னு. மிஸ்ஸஸ் ரீடு, ஸ்டாப் திஸ் ஸ்க்ரீமிங், நீ வந்து கத்துவதை நிறுத்து. ஐ வில் நாட் பி டேக்கன் இன் பை யுவர் ட்ரிக்ஸ். ஜான், ஐ ஷால் லெட் யூ அவுட் இன் த மார்னிங். இப்போ நீ அலறுவதை நிறுத்து, உனது சூழ்ச்சியை நான் வந்து ஏமாந்து விட மாட்டேன், காலையில் தான் ஒன்றை நான் திறந்து விடுவேன் அப்படின்னு சொல்கிறான். ஜான் இஸ் லெஃப்ட் இன் த ரூம். ஜான் அந்த அறைக்குள்ளாலே விடப்பட்டிருக்கிறா. when she woke up, Bessie is sitting next to her. Jan is confused. அவள் வந்து கண் விழிச்சு பார்க்கும்போது அவளுக்கு அருகில் அமர்ந்திருப்பது ஜான். பெஸ்ஸி, அவளுக்கு ஒரே குழப்பமாக இருக்குது ஜானுக்கு. நெக்ஸ்ட்டு ஸ்டடி போர்ஷன் சிலபிள் புக்கு பேஜ் 145. fill in the blanks with monosyllabic, disyllabic and trisyllabic words from the play. monosyllabic 1 syllable, disyllabic 2 syllable, trisyllabicனா 3 syllable. 3 இதாக வேர்ட்ஸை வந்து 3 பிரிக்கக்கூடியது trisyllable. disyllable 2 divide into 2, monosyllable 1 divide. First monosyllabic words 10, lives and books, floor, throw, bug, drops, blood, lock, red, room. Then 1 syllable. Next disyllabic words servant, 2 syllable, cousin 2 syllable, parent 2 syllable, frightful 2 syllable, notice 2 syllable, morning 2 syllable, myself 2 syllable, picture 2 syllable, fury 2 syllable, shocking 2 syllable, appear 2 syllable, matter 2 syllable. Next 3 syllabic words, dependent 3 syllable, quarreling 3 syllable, gentleman 3 syllable, collapse 3 syllable, horrible 3 syllable, incident 3 syllable, monster 3 syllable, charity 3 syllable, infection 3 syllable, probably 3 syllable, neglected 3 syllable, tomorrow 3 syllable. Next listening. Listen to the conversation between your father and daughter and say whether following statement are true or false. 1. Dad hasn't been to this fishing spot since last year. False. 2. Dad used to go fishing with his father. False. Dad has talking a lot about this fishing spot in the past. True.
4. The daughter also loves to fish. True. 5. Dad says his daughter must fish. False. 6. The daughter is going to cook the fish. True. 7. Dad's fishing place hasn't changed since he was a boy. False. Thank you, students.